VTN வைகரை தமிழ் நியூஸ் ஆன்மீக தேடல். இன்றைய நாள் ராசி பலன்கள், குறளும் விளக்கமும், நெறி நின்றோர் வாக்கு, கீதாபதேசம், திருக்கோவில் உலா. இன்றைய நாள் 4 செப்டம்பர் 2024, ஆவணி 19ஆம் நாள், புதன்கிழமை, வளர்பிறை துவிதியை, உத்திரம் நாள் முழுவதும், சந்திராஷ்டமம், திருவோணம் நட்சத்திரதாரர்களுக்கு மேல் நோக்கு நாள், சந்திர தரிசனம். ராசி பலன்கள்: மேஷம் காரியம் கைகூடும், ரிஷபம் நோய் பாதிப்பு, மிதுனம் துன்பம், கடகம் கோபம், சிம்மம் நட்பு, கன்னி அன்பு, துலாம் முன்னேற்றம், விருச்சிகம் பயணம், தனுசு காரிய தாமதம், மகரம் எச்சரிக்கை தேவை, கும்பம் பயம், மீனம் பெருமை. குறளும் விளக்கமும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மறந்தலிர் தற்று. விளக்கம்: மனத்தில் அன்பு இல்லாத உயிர் இல்லறத்தில் ஈடுபட்டு வாழ்வது என்பது வலிய பாறை நிலத்தில் ஈரம் வற்றி உலர்ந்த மரம் தளிர்த்தாற் போன்றதாகும். நெறி நின்றோர் வாக்கு, கீதாபதேசம். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோ பஜாயதே, பிரசன்ன சேதசோ ஞாசு புத்தி பர்யபதிஷ்டதே. மனவமைதியில் மனிதனது துன்பங்கள் அனைத்தும் ஒழியும். ஏனெனில் மன அமைதி உடையவனுக்கு அறிவு விரைவில் ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெறுகிறது. சுவாமி சித்பவானந்தர் அவர்களது வியாக்கியானம். பல பேர் உலகை கேடு மிக நிறைந்ததாக நினைக்கின்றனர். நலம் கேடு ஆகிய இரண்டும் நிறைந்தது உலகம் என்ற எண்ணம் பொதுவாக எல்லாருக்கும் உண்டு. உலகில் அல்லல் நிறைந்திருப்பதும் தாங்கள் அசாந்தியில் மூழ்கி இருப்பதும் என பிரியாதவைகளாம். வெளியுளவில் காணும் கேடுகளெல்லாம் மனதில் இருக்கும் கேட்டின் புற தோற்றங்களாம். மனது திருந்தி அமையும் அளவு புறக்காட்சியும் திருந்தி அமைகிறது. உண்மையில் புற உலகம் கேடுடையது அன்று, அது ஈஸ்வர சொரூபம். அதை கடவுள் சொரூபமாக கருதுமளவு மனது அமைதியுறுகிறது. அமைதியுற்ற உள்ளத்தில் ஆத்மஸ்வரூபம் தென்படுகிறது. பிறகு அம்மனதே ஆத்மஸ்வரூபமாய் மாறுகிறது. இன்றைய திருக்கோவில் உலா பகுதியில் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் குன்றக்குடிக்கு அடுத்த ஊராக பிள்ளையார்பட்டி அமைந்திருக்கிறது. இந்த பிள்ளையார்பட்டி ஊர் ஏறுகாட்டூர், எக்காட்டூர், மருதங்குடி, திருவேங்கைக்குடி, திருவேங்கேஸ்வரம், ராசநாராயணபுரம்ங்கிற பேர்லாலையும் அழைக்கப்பட்டிருக்கு. இங்கு விநாயக பெருமான் துதிக்கை வளம் சுழித்ததாக காணப்படுகிறது. சாதாரணமாக மற்ற இடங்களில் இருப்பதை போல் 4 கைகள் இல்லாமல் 2 கரங்களை கொண்டு விளங்குகிறார். அங்குச பாசங்கள் இல்லாமலும் விளங்குகிறார். வயிறு ஆசனத்தில் படியாமல் அர்த்த பத்ம ஆசனம் போன்ற கால்கள் மடித்திருக்கும் நிலையில் அமர்ந்திருக்கிறார். இடக்கரத்தை கடிஹஸ்தமாக இடையில் நாட்டி பெருமித கோலம் போன்ற தொழிப்பொழிவுடன் அழகாக காட்சியளிக்கிறார். வலக்கரத்தில் மோதகம் தாங்கி அருள்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானின் அருளை நாமும் பெறுவோம். இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவடைந்தது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். மறவாமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.